ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆராதனையிலே தேவ பிரசன்னம் விளங்கும்படியாக, ஆராதனையிலே மகிமை விளங்கும்படியாக, ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய ஆராதனையில் வெளிப்படும்படியாக, தேவ சமூகத்தில் நாம் வெறுமையாய் கடந்து போகாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீ வழியை தந்தீ, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீ, உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீ, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீ பாட வைத்தீ, உமக்கு நன்றி ஐயா. தேடி பாட வைத்தீ, ஓஹோ, உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி, உமக்கு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி ஓடி உழைக்க செய்தி, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, இயேசுவே நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி. பாவமில்லா தூய வாழ்வு, ஓ பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே. பூவாய் வளர்ந்து
நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை அற்புதமாக எங்களை நீர் நடத்த போகிறீர் ஆண்டவரே. இதுவரையும் நடத்தின ஆண்டவர், தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். சொல்லுங்க, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. எத்தனை பேர் இந்த நாளிலே கர்த்தரை உண்மையை ஆராதிக்க, உண்மையாய் தேவனை தொழுது கொள்ள தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவ சமூகத்தில் வந்து அவருக்கு நன்றி சொல்லும்படியாக முழு இருதயத்தோட முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறபடினாலே கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முழு இருதயத்தோட நன்றி. ஆமென். நீர் எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையை இந்த நாளிலே நீர் விளங்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தார் மத்தியிலாம். தேவன் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் தானங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் தானங்களில் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷ எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி செய்கிறாரே. மகிமை தீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. இன்று துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனேவும் வாசல்களை ஜீவதேவானே நேசிக்கிறார். சீயோனேவும் வாசல்களை ஜீவதேவானே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுவரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு, நல்லா கைத்தட்டி பாடுங்க எல்லாரும். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உம்மைத்தான், ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் நமக்காக செய்கிறவர். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
போகிறோம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த முடியும்? ஆமென். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலைத்தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலைத்தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை அல்லாமல் யாரும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால தான் முடியும். எந்த மனுஷனையும் உயர்த்த ஆண்டவரால தான் முடியும். கர்த்தருடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. யெசையா எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவனே நமக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. எஸ், இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நன்றி வாலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி வாலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை
சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி வாலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். நல்ல தெய்வம், எல்லாரும் சொல்வோம். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கு நன்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கு நன்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. செய்திரே, ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. ஆமென் ஆமென். பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆமே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி வாலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஜீசஸ் ஆமென் சொல்லி சொல்லி நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்முடைய இருக்கிற எழும்பி நின்று கர்த்தருக்கு நம் மகிமை செலுத்த போகிறோம். சில நிமிடங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்த, சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்ல. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நடத்தி வந்த வழிகளை ஒருபோதும் நீங்கள் மறக்க கூடாது. 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார் என்கிறத நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுங்க. அவர் செய்ததை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்களை நான் எப்படி சுமந்தேன்கிறத மறந்துடாதீங்க. உங்களை நான் எப்படி பாதுகாத்தேன்கிறத மறந்துடாதீங்க. எப்படி நான் உங்களை போஷித்தேன் என்பதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார், என் தேவைகளை சந்தித்து இருக்கிறார், எனக்கு நன்மை செய்திருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார். என் கால் சறுக்கிறது என்ற பொழுது தேவ கரம் என்னை தாங்கிற்று, தேவ கரம் என்னை தூக்கி எடுத்தது. பலவீன நேரங்களில் அவர் பலன் தந்தது உண்மையானால், சுகவீன நேரத்தில் சுகம் தந்தது உண்மையானால், பலனற்ற நேரத்தில் சோர்ந்து போன நேரத்தில் நம்மளை தூக்கி எடுத்தது உண்மையானால், இன்னைக்கு கால ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லுங்க. உண்மையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. செய்த நன்மை 1000, ஒரு நாளும் அதை மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். தெய்வமே, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகி போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகி போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தால் பலன் குறைவதில்லை. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாமே அவர்தான். நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே அவர்தான். அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவர் கிருபை இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதையோ ஒன்றை நீங்கள் சார்ந்திருந்தால், எதையோ ஒன்றை பிடித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்வில் கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும். நம்மை சார்ந்திருக்கிற எல்லாமே நம்மை விட்டு விலகி போகும். நம்மை விட்டு விலகாத ஒன்று தேவ கிருபை. நம்மை விட்டு மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். நம்ம நம்பி இருந்தவர்கள் மாறி போகலாம். எதிர்பார்த்தவர்கள் எதிராக எழும்பி நிற்கலாம். எதிரான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படலாம். ஆமென், ஆமென். உதவி செய்கிறவர்கள் உதவியை செய்ய முடியாமல் நமக்கு எதிரான காரியங்களை செய்யலாம். ஆனால் அவர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு மேலானவர். அவர் ஒருவரே நம்முடைய இரட்சகர்.
அவர் ஒருவரே நல்லவர். ஹalleluya. இயேசுவே. மைனர். Thank you. ஹalleluya. அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க. ஓ thank you Jesus. மைனர் தானா? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. அவர் கிருபை மேலானது, அவர் வல்லமை மேலானது, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். Thank you. எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா நிலைகளில் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓ thank you Jesus. Thank you Jesus. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நமக்கு நடக்காது. அவர் தாங்க எல்லாமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு எதிராக எழுப்பினாலும் அவர் ஒருவரே நம்ம பக்கத்தில் இருக்கிறவர். நான் உனக்கு வலது பக்கத்தில் உனக்கு துணையாய் இருப்பேன், நான் உன் கரத்தை பிடித்திருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அவர் தான் நம்ம கூடவே இருக்கிறவர். Thank you. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தெய்வமே பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, ஓ நீங்கதாப்பா ஏசையா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே, என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, வியாதியின் நேரத்தில் நல்ல வைத்தியராயிருக்கிறவர், சோதனை நேரத்தில் நல்ல நண்பராயிருக்கிறவர். அவர் தான் நமக்கு பரம வைத்தியராயிருக்கிறார்.
நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நமக்கு பரிகாரியாய் இருக்கிற ஆண்டவர். தேங்க்யூ. வியாதியின் நேரத்தில் வைத்தியமானீரே, சோதனை நண்பனானீரே, வியாதி ஹல்லேலூயா. ஓ என் வைத்தியர் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. நன்றி, நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. முடியாது. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, எல்லா இயேசுவே. மீண்டும் சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே, எல்லா இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசையா, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 எல்லா இயேசுவே. ஓ இயேசுவே, thank you. இயேசுவே, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாமே இயேசுதான், நமக்கு எல்லாமே ஆண்டவர் தான், நமக்கு எல்லாமே அவருடைய கிருபை தான். அவர் இல்லாம நம்ம வாழ முடியாது, அவர் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை அவர் தம்முடைய நன்மையினால நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? தேவன் சபையை பரிசுத்தமாக்குகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறபடியினாலே தம்முடைய ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் இன்னும் கர்த்தருக்காக நிற்கவும், கர்த்தருக்காக செயல்படவும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகும், ஒழிந்து போகும். அவர் மாறாதவராயிருக்கிறார். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஆமென். சபை பரிசுத்தமாக்கப்படட்டும், ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஏனென்றால் அவர் சொல்லி போயிருக்கிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Thank you Jesus. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடல் 2 சரணத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus.
தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. தேவதூதர் பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் ஓ கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். பெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம். பெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறிவோம். கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறிவோம். கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் நல்ல கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எக்கால சத்தம் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கோ கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கோ கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் கொடித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் ராஜனே விடு சொல்லுவோம். எக்கால சத்தம் வானில் கொடித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். நல்ல கரங்களை தட்டி தேவன் தம்முடைய வருகைக்கென்று தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய வருகை எதிர்பார்த்து நிற்க ஆமேன் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கென்றே தேவன் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறவர், தகுதிப்படுத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளைகளில் ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, தேவனின் வல்லமையை உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவார். தேவ வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம்.
இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் இதை விரும்புவதும் எதிர்பார்ப்பதும் உண்டு. இந்த உலகத்தில் நான் நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அநேகருக்கு முன்பாக நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லாருடைய மனதிலும் விருப்பங்கள் இருக்கிறது. உண்மைதான். ஆசீர்வாதமாய் இருப்பது தவறல்ல, ஆசீர்வாதமாய் வாழ்வது தவறல்ல. அருமையானவர்களே, தேவன் அப்படித்தான் நம்ம இந்த உலகத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் ஆதியிலே மனிதனை உருவாக்கி ஏதேன் என்ற தோட்டத்திலே அவர் வைத்த பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். மனிதனை தேவன் சிருஷ்டித்த காலங்களிலே தேவன் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆசீர்வாதத்தை விரும்பாத மனிதர்கள் இல்லை. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த விருப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. வேத புஸ்தகத்தில் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு போராடி இருக்கிறார்கள். சிலர் தேவ சமூகத்தில் அதற்காக வாஞ்சித்து ஜெபித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, பாருங்கள், யாபேஸ் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு கேட்கிறார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுகிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் போராடுகிறான். சிலர் ஜெபிக்கிறார்கள், சிலர் போராடுகிறார்கள். அதே யாக்கோபு தன் தகப்பன் தன்னை ஆசீர்வதித்து விட வேண்டும் என்று விரும்பி பாருங்கள், அவன் வாழ்க்கையிலே தந்திரமாய் போராடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். தந்திரமான நிலையிலே எப்படியாயிலும் அப்பா என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவன் தந்திரமாய் போராடுகிறான். ஆகவே சிலர் ஜெபித்திருக்கிறார்கள், சிலர் போராடி இருக்கிறார்கள், சிலர் தந்திரமாக செயல்பட்டிருக்கிறார்கள். எதற்காக? ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக. ஆனால் இந்த ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கவில்லை, அவன் போராடவில்லை, அவன் தேவ சமூகத்தில் தந்திரமாய் செயல்படவில்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவன் தன் வாழ்க்கையில போராடாத ஒன்றை, அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வதியும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்காத ஒன்றை, அவன் தந்திரமாக போராடாத ஒன்றை கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் அந்த ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன? பாருங்கள், அந்த முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எப்படி போகணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். தன் தகப்பனிடத்தில் என்னுடைய பங்கை எனக்கு கொடுத்து விடுங்கள், என்னுடைய ஆஸ்தியை எனக்கு கொடுத்து விடுங்கள், எனக்கு வர வேண்டிய ஷேர், எனக்கு பங்கு இருக்கிறதல்லவா, அந்த உரிமை இருக்கிறதல்லவா, அந்த சொத்து இருக்கிறதல்லவா, அதை எனக்கு கொடுத்துருங்க, கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி தன் தகப்பனிடத்தில் போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கலை. தகப்பனிடத்தில் அவன் போராடலை.
வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேசத்தை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இவருடைய வாழ்க்கையில் இந்த 1ஆம் வசனத்திலே எதையும் எடுத்துக்கொண்டு போகாத ஆபிரகாமுக்கு, எதையும் தன் சொந்த பந்தங்களிடத்திலிருந்து வாங்கி கொள்ளாத ஆபிரகாமுக்கு, எந்த ஒரு காரியத்தையும் அனுபவிக்க வேண்டும், எனக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று போராடாத இந்த ஆபிரகாமுக்கு 13ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இங்கே விட்டுட்டு வான்னு சொல்றாரு. ஒன்றும் அவன் எடுத்துக்கொண்டு போகவில்லை, ஒன்றையும் தன் பக்கமாய் திருப்பி கொள்ளவில்லை. என் அப்பா எனக்கு கொடுக்கிற பங்கு இருக்கிறது, அதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு கேட்கல. ஒன்றும் எடுக்காமல் அவன் புறப்பட்டு வருகிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சீமானாய் இருந்தான். இடைப்பட்ட பகுதியிலே இந்த ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? வேதம் சொல்லுகிறது, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒன்றும் எடுத்துக்கொண்டு வராத ஒரு மனிதன் இப்பொழுது சீமானாயிருக்கிறான், உயர்ந்தவனாயிருக்கிறான், சிறந்தவனாயிருக்கிறான், அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறான் என்றால் இதன் இடைப்பட்ட பகுதியில் ஆபிரகாமினுடைய செயல்கள் என்ன? இன்னைக்கு நம்ம கூட விரும்புகிறோம், நம்ம கூட எதிர்பார்க்கிறோம், நம்ம கூட ஜெபம் பண்ணுறோம், தெய்வ சமூகத்தில் கேட்கிறோம், என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? எத்தனை வருஷம் ஆயிட்டு ஆண்டவரே, உம்மை தேடி உம்மை நம்பி உம்முடைய பாதத்தை தேடி வருகிறேன், நான் இன்னும் இப்படி வாழ்கிறேனே, என் வாழ்க்கையில் நான் நினைத்த காரியங்கள் எனக்கு நடக்கலையே, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு நடக்கலையே, என்னை தேவன் ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. நான் சொல்லுகிறேன், நாம் சில காரியங்களை தேவனுக்கு முன்பாக தேவனிடத்தில் சரியாய் நடந்துவிட்டால் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், அது நம்மை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். அது நம்மை தேடி வரும். இன்னைக்கு நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம், அங்கே போனால் கிடைச்சிருமா, இங்கே போனால் கிடைச்சிருமா, அவர் ஜெபம் பண்ணா நடந்துருமா, இவர் ஜெபம் பண்ணா வந்துருமா, வானத்தின் பலகணிகள் திறந்துருமா, ஆண்டவர் இதை வர்ஷிக்க செய்ய மாட்டாரா, இதை கைகூடி வரமாட்டாரா, அப்போ அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா கட்டெல்லாம் உடைக்கப்பட்டுரும், ஆசீர்வாதம் வந்து பனி போல இறங்கிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. இல்லை தேவ பிள்ளைகளே, இல்லை. கவனிங்கள், செய்ய வேண்டிய காரியத்தை தேவ பிள்ளைகள் செய்கிறவர்களாய் இருந்தால், நடக்க வேண்டிய விஷயத்தில் சரியாய் நடந்தால், கர்த்தருடைய பார்வையில் நாம் நடக்க வேண்டிய காரியங்களில் சரியாய் நடந்தால், நீங்க போராட வேண்டிய அவசியமில்லை. நன்மையும் கிருபையும் உன் கதவை தட்டும். ஆமென். நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேடி தேடி போய் அலுத்து போய்விட்டோம், தேடி தேடி போய் வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டோம், தேடி தேடி போய் காரியம் வாய்க்காமல் நம்முடைய வாழ்வில் மனம் தளர்ந்து போய்விட்டோம். நடக்க வேண்டிய காரியங்களை நம்ம நடக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நம்ம செய்ய ஆரம்பித்து விட்டால் போராட வேண்டிய அவசியமில்லை, அது நம்மளை தட்டி எழுப்பும். நாம் சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கவனிங்கள், ஆபிரகாம் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? எப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நன்மைகளை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியும், இல்லாவிட்டால் சுதந்தரித்து கொள்ள முடியும்? கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். தேசத்தை விடு, ஜனத்தை விடு, உன் குடும்பத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் திரும்பி, ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கை இது, இவ்வளவு காலம் என் உறவுகள் அது, எப்படி இதெல்லாம் நான் விட்டுட்டு வர முடியும்?
திடீர்னு ஒரு நாள் வந்து இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் எப்படி ஆண்டவரே? இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த இடம் அல்லவா, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த சமூகம் அல்லவா, இத்தனை வருஷம் நான் பழகினவைகள் அல்லவா, இதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும்? யோசித்தானா? அப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னாரா? ஆண்டவரே எனக்கு இது சாத்தியமாக இல்லை. ஒருவேளை டைம் கேட்டாரா? இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க, நான் உடனே வர முடியாது, நிறைய விஷயத்தை நான் சரிப்படுத்திட்டு இதெல்லாம் என் குடும்பத்துக்காரங்கிட்ட நான் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். திடீர்னு சொன்னால் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, அவங்கள நான் புரிய வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னாரா? இல்லை. என் சொல்லுக்கு மறு வார்த்தை பேசவில்லை, திரும்பி என்ன ஆண்டவரே என்று கேட்கவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளையை பலி செலுத்த அருமையான தேவன் சொல்லியிருந்த போது கூட ஆண்டவரை பார்த்து இது உமக்கு நியாயமாய் இருக்கிறதா என்று அவன் கேட்கவில்லை என்றால் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரே பிள்ளைய எனக்கு கொண்டு போய் மோரியா மலையில் பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்போவுமே ஆண்டவரிடத்துல நியாயமாக கேள்வி கேட்டிருக்கணும், ஆனால் கேட்கல. அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லி இருக்கணும், ஆனால் சொல்லலை. அப்போவுமே கேட்காதவன் இப்போ தேசத்தை விடு, சமூகத்தை விடுன்னு சொன்னால் கேட்பாரா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். யோசித்து பாருங்கள், யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஆசீர்வாதத்தின் நன்மைகளை யார் சுதந்தரித்து கொள்ள முடியும்? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல விஷயங்களை நம்மோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமா? தாமதிக்கிறோமே, யோசிக்கிறோமே, ஆண்டவரே எனக்கு ஒரு தருணம் தர வேண்டும் என்று கேட்கிறோமே, பல நாட்களாய் அந்த காரியத்தை காத்திருக்கிறோமே, எனக்கு இன்னும் அடையாளம் வேணும், இன்னும் எனக்கு தெளிவு வேணும் என்று சொல்லி எத்தனையோ நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆசீர்வாதத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும். அவர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். சமுதாயத்தில், உலகத்தில் நம்மை சார்ந்த ஜனங்களுக்கு முன்பதாக தரித்திரர்களால் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கலை. ஒன்றுமில்லாதவர்களாய் நடக்க கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. ஒன்றுமில்லாதவர்களாய் வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு, சுகித்திருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாமோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? எத்தனை முறை தேவ வார்த்தை அலட்சியப்படுத்துகிறோம்? எத்தனை நாட்கள் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை உதறி தள்ளுகிறோம்? எத்தனை முறை கர்த்தர் இன்னொரு முறை பேசட்டும், எனக்கு ஒரு தருணம் தாரும், இன்னொரு முறை பேசட்டும் என்று எத்தனை முறை நாம் அருமையானவர்களே தேவ வார்த்தையை உதாசீனப்படுத்துகிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வாதமாய் இருக்கிறான். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்கள், அதற்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த வார்த்தைக்கு உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். இன்றைக்கு மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருப்பான். கர்த்தர் சொல்றார், அவன் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இரண்டாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஆபிரகாம் கர்த்தரையே நம்பி இருந்தான், ஆண்டவரையே நம்பி இருந்தான். நன்றை கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை, கர்த்தர் மேல நம்பிக்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா முதல்ல அவரை நம்பணும், அவரை நம்பணும். ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்பணும். ஆசீர்வதிக்கிற தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனையே நம்பி வாழ்ந்தவன் ஆபிரகாம். சமுதாயத்தையோ குடும்பத்தையோ
மற்றவர்களையோ தன்னை சார்ந்தவர்களையோ அவன் நம்பி வாழவில்லை. எதை நம்பி வாழுகிறான்? கர்த்தரை நம்பி வாழ்கிறான். அவனுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் தான். எல்லாமே ஆபிரகாமுக்கு தேவன் தான். அதனால தான் அவர் ஈஸியாக சொல்கிறார், யெகோவா ஈரே, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யார் இதை சொல்ல முடியும்? நம்மளை தான் சொல்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம், அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஈரேன்னு பாட்டு பாடுறோம். எந்த பாட்டை எடுத்தாலும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அருமையானவர், ஒரு நாளைக்கு 10 முறை ஆயிலும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். யோசித்து பாருங்க, யார் இதை சொல்ல முடியும்? யார் அவரையே நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அந்த வார்த்தையை ஆணித்தரமாய் சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள், இந்த தேவ மனிதன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரை நம்பி வாழ்ந்த மனிதன் 100க்கு 100 ஆண்டவரையே சார்ந்திருக்கிறார். எப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, எப்போ தேவன் வார்த்தையை கொடுத்தாரோ, தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி தேவ வார்த்தையில் சந்தேகப்படலை. சொன்னது யாரு? அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சொன்னவர் யாரு? அதை கொடுக்க வல்லமை உள்ளவர். சொன்னது யாரு? இந்த உலகம் செய்ய முடியாததை, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்ய முடியாததை செய்கிறவர் சொல்லி இருக்கிறார். நம்பிக்கை எப்படி இருக்குது? நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்மகிட்ட சொன்னது யாரு? நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது யாரு? ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தது யாரு? அவரையே நம்பணும், அவரையே நம்பணும். ரோமரில் வாசிக்கிறோம் அல்லவா, அது நிறைவேறுகிற வரைக்கும் அதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். கொஞ்சம் கூட அவனுக்கு அவிசுவாசம் வரவில்லை. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் கர்த்தரையே நம்பி வாழ்ந்த மனுஷன். நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கு? நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? இந்த உலகத்தில் யாரை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? உலகமா? உலகத்தில் உள்ளவர்களா? மருத்துவமா? மனிதர்களா? வசதி படைத்தவர்களையா? உயர்ந்தவர்களையா? யாரை நம்பி இருக்கிறோம்? அருமையானவர்களே, நாசியில சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம், நம்புவதற்கு அவன் ஏமாத்துறான். நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? 100க்கு 100 கர்த்தரை நம்பி வாழ்ந்தவன். இந்த உலகத்தில் எதன் மேல் அதிக நம்பிக்கை வைக்கிறோமோ அது நம்மளை ஏமாற்றி விடும். யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோமோ அவர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். யோசித்து பாருங்கள், நீங்கள் எது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க? சிலர் சொல்லுவார்கள், எனக்கு என்னங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அப்படியே நான் உட்கார்ந்து சாப்பிடலாம், எனக்கு யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் கையில் அவ்வளவு சொத்துக்கள் இருக்குது. நம்பிக்கை எது மேலே இருக்குது? சொத்துக்கள் மேலே இருக்குது. எனக்கு இவ்வளவு வருமானங்கள் இருக்குது, எனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இவர்களுடைய முழு நம்பிக்கை எப்படி? உலகத்தில் இருக்கிறவைகளின் மேல் நம்பிக்கை, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, கெட்டு போகிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அது நம்மளை காப்பாற்றாது, அது நம்மளை காப்பாற்றாது. ஐஸ்வர்யம் இருக்கு நிறைய பேருக்கு, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிற கிருபை இல்லை. நிறைய பேருக்கு இருக்கு, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல, அந்த வீட்டில் என்னால் வாழ முடியல, அந்த வீட்டில் என்னால் சுகித்து இருக்க முடியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். ஒரு முறை ஒரு அன்பு சகோதரர் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க சொன்னார். அவர் சொன்னார், நாங்கள் ஒரு அருமையான வீட்டை கட்டினோம், ஆசையோடு கட்டப்பட்ட வீடு. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் மேலே அதிகமாக பெரிய வீட்டை கட்டினோம். கனவுகளோடு கட்டினோம், எதிர்பார்ப்புகளோடு கட்டினோம். அந்த வீட்டிலே நாங்கள் குடியிருக்கணும், அந்த வீட்டில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நீண்ட நாட்களாய் கனவுகளோடு கட்டப்பட்டது. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 கட்டினோம். பெட்ரூம் இப்படி இருக்கணும், டைனிங் இப்படி இருக்கணும், சமையலறை இப்படி இருக்கணும், இந்த வீட்டுக்குள்ளே போகிற வழி இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து அநேக நாட்களாக அருமையானவர்களே நாங்கள் கட்டின வீடு. ஆனால் பாருங்க, பால் காய்ச்சோம், பிரதிஷ்டை செய்தோம், ஆனால் பெரிய கொடுமையான ஒரு காரியம், அந்த வீட்டில் ஒரு நாள் கூட நாங்கள் படுத்து உறங்கினதில்லை, அந்த வீட்டில் நாங்கள் தங்கி இருந்ததில்லை. காலையில் போவோம், சாயங்காலம் வெளியே வந்து விடுவோம். அந்த வீட்டில் என்னன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த வீட்டில் எங்களால் குடியிருக்க முடியல.
அந்த வீட்டில் எங்களால் வாழ முடியல. அந்த வீட்டில் எங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனாலே, அந்த காமண்டுக்குள்ளே போகும்போதே எங்களுக்கு ஏதோ ஒரு பயம் எங்களை அமிழ்த்தி விடுகிறது. ஆசை ஆசையாய் பார்த்து கட்டின அந்த வீட்டுக்குள்ளே எங்களால் குடியிருக்க முடியவில்லை, வாழ்ந்திருக்க முடியவில்லை. கோடி கணக்குகள் பணங்கள் அதற்காக நாங்கள் செலவு பண்ணினோம். ஆனால் பாருங்கள், வெளியிலே பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு பெரிய வீட்டை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய காரியத்திற்குள் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்குத்தான் தெரியும். அங்கே நாங்கள் குடியிருக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே எங்களால் வாழ முடியவில்லை, நிம்மதியாய் படுத்து எழும்ப முடியவில்லை, அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாய் வாழ முடியவில்லை. யோசித்து பாருங்கள், இருந்து எதற்கு? அனுபவிக்க கிருபை இருக்கிறதா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஆசையாய் கட்டினோம், இன்னைக்கு முடியல. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்தோம், எங்களால் முடியல. எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேருடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது தெரியுமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஐஸ்வர்யம், உலகத்தின் காரியங்கள் இருப்பது நல்லது, அதை விட பெரிய காரியம் அதை அனுபவிப்பது அதை விட நல்லது. எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் அல்ல, அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் என்பது தான் முக்கியம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வருத்தப்படுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், எதை நம்பி இருக்கிறோம்? ஆஸ்தியையா, ஐஸ்வர்யத்தையா? அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு விடும். அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போய்விடும். அது ஒரு நாள் நம்மளை ஏமாற்றி விடும். ஆனால் கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க. எல்லாம் இருந்தோம், எனக்கு நம்பிக்கை கர்த்தர் தான். ஆமேன். ஆண்டவரை நம்பி வாழ்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே வாழ்கிறவர்கள் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை அனுபவிப்பார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதுதான் என் வாழ்க்கையும், இதுதான் என் குடும்பத்தின் சூழ்நிலையும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கிற காரியங்கள். இந்த நிலை எனக்கு மாறாதா? இந்த சூழ்நிலை எனக்கு மாறாதா? இந்த பிரச்சனை எனக்கு மாறாதா என்று ஒரு கேள்வியோடு நீங்கள் தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உண்மையாய் கேட்க போகிறோம். என் நம்பிக்கை ஆஸ்தி மேல் அல்ல, என் நம்பிக்கை இந்த சொத்து மேல் அல்ல, என் நம்பிக்கை திறமையின் மேல் அல்ல, என் நம்பிக்கை அறிவின் மேல் அல்ல, என் நம்பிக்கை படிப்பின் மேல் அல்ல, என் நம்பிக்கை உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள் மேல் அல்ல, என் நம்பிக்கை என்னை படைத்த ஆண்டவர் மேலே, என் நம்பிக்கை என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் மேலே, என் நம்பிக்கை என்னை உருவாக்கின ஆண்டவர் மேலே. அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவன் போராடவில்லை, அதற்காக தேவ சமூகத்தில் போராடி கேட்கவில்லை. கர்த்தரை நம்பி வாழ்ந்தான். கர்த்தர் சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்முடைய காரியங்களை சரிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட்டு கொடுத்தவன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்கு காரணம் விட்டு கொடுத்தான், விலகிவிட்டான். அல்ல கவனிங்க, விட்டு கொடுத்தான், விலகிவிட்டான். ரெண்டு விஷயத்தை சொல்றார். ஒன்று, விட்டு கொடுக்கிறான். லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது லோத்துவும் அவனோடு அருமையானவர்களே குடும்பமும் சேர்ந்து வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. ஆனால் என்ன நடக்கிறது? ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான். எப்படி? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். பொதுவாக சொல்லுவார்கள், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று சொல்லுவார்கள். பொதுவானவை வார்த்தை. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான், அடுத்து விலகி விடுகிறான். சில நேரங்களில் தெய்வ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற சில காரியம் நம்ம கூட இருக்கிற நபர்கள். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரிப்பதற்கு தடையாக இருப்பது வேறு யாரோ அல்ல, நம்மோடு இருக்கிறவர்கள். நம்மோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஏன் விலகி விட்டான்?
ஆபிரகாம் லோத்தை விட்டு விலகிறதற்கான காரணம் என்ன? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எப்போ இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு விலகி போனானோ அவன் சொதோங்கொமோரா பட்டணத்துக்கு எதிரே போய் கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். எப்போ இந்த ஆபிரகாமை விட்டு அருமையான லோத்து விலகி போறானோ, லோத்தை விட்டு ஆபிரகாம் விலகி வருகிறாரோ, நான் சொல்லுகிறேன், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறவைகள், நான் சொல்லுகிறேன், தரிசனம் இல்லாதவர்களை விட்டு விலக வேண்டிய நபர்களை, விலக வேண்டிய இடத்தை விட்டு விலக வேண்டிய சில சூழ்நிலைகளை விட்டு விலகினால் அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் லோத்தை விட்டு விலகணும்? லோத்து குறுகிய பார்வை உடையவன். கவனிங்கள், ஏன் லோத்தை விட்டு விலகணும்? வேதம் சொல்லுகிறது, அவன் தரிசனம் இல்லாதவர்களோடு பயணிக்க முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய தரிசனத்தை பேசிக்கொண்டே இருக்கும்போது லோத்து சொல்லுவான், அது நமக்கு சாத்தியமாகாது, அது நமக்கு கிடைக்காது, அது நமக்கு வராது, அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. எப்பவும் அவிசுவாசத்தை குறித்து பேசுவான். தரிசனம் இல்லாதவர்கள் அவ்விசுவாசத்தை தான் பேசுவார்களே தவிர விசுவாச அறிக்கையை செய்ய மாட்டார்கள். நடக்கும், நமக்கு கைகூடும், தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், தேவன் நமக்கு அனுகூலமாய் இருப்பார், தேவனே காரியத்தை செய்து முடிப்பார், இது நமக்கு சக்சஸ் ஆகும், இந்த காரியத்தில் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூட இருக்கிறவர்கள் தரிசனம் இல்லாதவர்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய மாட்டார்கள். தரிசனம் இல்லாதவர்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய மாட்டார்கள். நான் சொல்லுகிறேன், அவர்களை விட்டு விலகு. கூட இருக்கிறவங்க அவ்விசுவாசத்தையே அறிக்கை பண்றாங்கன்னா நம்ம அவங்கள விட்டு விலகணும். தரிசனம் இல்லாதவர்களோடு பயணிக்க முடியாது, தரிசனம் இல்லாதவர்களோடு இணைந்து போக முடியாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டியது அது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தில் தெளிவாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. லோத்தை விட்டு விலகு. அவன் பார்வை சரியில்லை, குறுகின பார்வை, அவனுடைய செயல்கள் சரியில்லை. ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு உன்னத நிலைக்கு தேவன் கொண்டு போக விரும்புகிறார். யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் மேலே ஆண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கும்போது, உங்களுக்கு சில தரிசனங்களை கொடுக்கும்பொழுது, உங்களோட கர்த்தர் சில காரியத்தை பேசும்போது, வரும் காரியத்தை குறித்து ஆவியானவர் பேசும்போது, உங்களோடு பயணிக்கிறவர்கள் இது எப்படி உனக்கு சாத்தியமாகும், இது எப்படி உனக்கு கிடைக்கும், இதெல்லாம் நம்பக்கூடிய காரியமா, இதெல்லாம் எப்படிப்பா இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அவ்விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறவர்களோடு பயணிக்க வேண்டாம், தரிசனம் இல்லாதவர்களோடு பயணிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களோடு பயணிக்க வேண்டாம். நீங்கள் அவர்களோடு இணைந்து பயணித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மை இழந்து போவீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஒரு தீர்மானத்தோட தேவ சமூகத்தில் நம்மளை சரிப்படுத்தணும். ஒருவேளை சில காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குமானால், சில விஷயத்தில் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இழந்ததை பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார், பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம் பெரிதாயிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் அதை கவனித்து பயணம் செய்வீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆபிரகாமுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கான காரணத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கவில்லை, ஆசீர்வாதத்திற்காய் போராடவில்லை, எனக்கு இதை தருவீரா இது கெஞ்சி நிற்கவில்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன காரணம்? அவன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான், அவன் தேவனையே நம்பி வாழ்ந்தவனாய் இருந்தான், அவன் விலக வேண்டிய நபர்களை விட்டு விலகி நின்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சரிப்படுத்த வேண்டிய பகுதிகளை, செவ்வைப்படுத்த வேண்டிய பகுதிகளை, என்னென்ன காரியத்தை சரிப்படுத்தணுமோ இப்போ நாம் அதை செய்யணும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவர் நினைக்காம ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைக்கலாம் இதை சாதிச்சிடலாம், அதை சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, அவர் நினைக்காம ஒரு காரியம் கூட உங்களுக்கு நடக்காது, ஒரு விஷயம் கூட நடக்காது. ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். அவர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். பிரைஸ் காட். நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நினைவு, அவருடைய நினைவின் அருமையானவர்களை நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிலைகள் நம்மளை ஒரு எந்த அனுபவத்திற்குள்ளே நம்மளை கொண்டு போவோம். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் தெய்வ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய், உம்மையே நம்பி வாழ்கிறவனாய், விட்டு கொடுக்க வேண்டியது விட்டு கொடுத்து விட்டு விலகி போகிற, ஆண்டவரே, விலக வேண்டிய காரியத்தில் விலகுகிறவனாய் நான் இருப்பேனே. ஆனால் என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும், என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியும் என்று இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்தில் இப்பொழுது ஜெபிக்க, ஒவ்வொருவரும் தெய்வ சமூகத்தில் இப்பொழுது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அநேகருக்கு முன்பாக நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள், அநேகருக்கு முன்பாக வாழ்ந்து இருப்பீர்கள், அநேகருக்கு முன்பாக சுகமாய் இருப்பீர்கள். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, தேவ வசனத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, வார்த்தைகளுக்காக நன்றி. இதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும், இதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்படியே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நினைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நீர் தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களில் நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அது உம்முடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வருவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையான ஈவுகளை கொடுப்பீராக, உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.